ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لولا كتاب من الله سبق لمسكم فيما أخذتم عذاب عظيم. صدق الله المولى العظيم. الحمد لله. அல்லாஹ்வுடைய நாமத்தில் புனித ரமலான் மாதத்தை அழைத்து 8வது நாள் தராவி தொழுகை தொழுது முடித்து 7 நோன்புகளை நோற்றி இருக்கிறோம். நாம் வைத்த நோன்புகளை தொழுது தொழுகை நிறைவு செய்த மற்ற அனைத்து அமல்களையும் முழுமையான அவர்கள் இருக்கக்கூடிய தப்புகளையும் தவறுகளையும் முழுமையாக அனைத்து மறைத்து அனைத்து அமல்களையும் முழுமையாக தொழில் செய்து அவைகளுக்குரிய கூலிகளை நிறைவான நேரமாக தங்கள் முடிவானாக. மனிதர்களுடைய இன்றைக்கு சூரத்துல் அன்ஃபாலும் அதற்கு அடுத்ததாக 9வது சூறாவான தௌபா சூறாவும் ஓதப்பட்டிருக்கிறது. அன்ஃபால் சூறாவில் 75 ஆயத்துகளும் இன்றைக்கு ஓதப்பட்ட தௌபா சூறாவுடைய ஆயத்துகளில் 93 ஆயத்துகளும் 168 ஆயத்துகளில் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றோடு 10 ஜுஸுகள் முடிந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்களுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகள் வழியாக நிறைய செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். இன்றைய சிந்தனைக்காக சென்ற இதே ரமலானுடைய இதே நாளிலே அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய ஆரோக்கிய நண்பரான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு அன்னோனியமான நட்புக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தார்கள் என்ற தலைப்பிலே அவர்கள் சம்பந்தமான சில செய்திகளை நாம் பார்த்தோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு அவர்களுக்கு அடுத்த ஜனாதிபதியான சிறந்த ஜனாதிபதி சிறந்த கலீஃபா என்று உலகம் போற்றக்கூடிய மாபெரும் ஒரு ஆளுமைக்குரிய ஒரு சிறந்த ஒரு சாலிஹான சஹாபியான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மனிதர்களுடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அவர்களை இன்றைக்கு நாம் பார்க்க யோசித்தோம் என்று யோசிக்கும் பொழுது அவர்களை குறித்த சில அரைகுறைகள் கூட இன்றைக்கு குறைவு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய சென்ற வருஷத்திலே பிதஅத் ஒழிப்பு மாநாடு என்ற பெயரிலே ஒரு மாநாட்டை நடத்தி அதில் நிறைய பத்துவாக்களை கொடுத்து அதிலே ஒரு முக்கிய பத்துவாவாக தராவீஹ் தொழுகை அது பிதஅத்தானது, இதை உருவாக்கிய உமர் ஒரு பிதஅத்வாதி என்பதாக பத்துவா கொடுத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு மிகப்பெரிய ஆளுமைக்கு சொந்தக்காரர். ஆனால் அவருடைய பத்துவா என்ன? பிதஅத்வாதி. பிதஅத்னா இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை செய்யக்கூடிய வழிகேடல் என்று அர்த்தம் தரக்கூடிய ஒன்றுதான் பிதஅத் வார்த்தை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பட்டமாக அவர்கள் அடையாளமாக சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்களும் நாமும் அந்த உமர் ரலியல்லாஹுடைய சிறப்புகளை குறித்த சில செய்திகளை தெரிய வேண்டியது காலத்தில் கட்டாயமாக இருக்கிறது. மனிதர்களுடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எந்த அளவுக்கு இவர்கள் பகிரங்கமான இந்த பத்துவா கொடுத்திருக்கிறாங்கன்னா, ஷியாக்கள் தான் உமர் ரலியல்லாஹு ரொம்ப தப்பா பேசுவாங்க. அவர்களுக்கு அடுத்து உலக அளவில மோசமான ஒரு பட்டம் தீட்டிய ஒரு மோசமானவர்கள் தான் போலி தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். மனிதர்களுடைய உமர் ரலியல்லாஹுடைய சிறப்புகளில் இருந்து சில செய்திகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமர் ரலியல்லாஹு பற்றி சொல்லும் பொழுது, எனக்கு பிறகு நபியே கிடையாது, நான் தான் இறுதி நபி, எனக்கு பிறகு நபியாக வர முழு தகுதியும் உமர் ரலியல்லாஹுக்கு இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நபியாக வர என்னெல்லாம் தகுதி வேண்டுமோ அத்தனை தகுதிக்கு சொந்தக்காரர் என்று இந்த ஹதீஸ் வழியாக சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு ஒரு வழியாக போனால் மறு வழியில ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்பார்கள். ஷைத்தானே நெருங்க பயப்படக்கூடிய அளவுக்கு உயர்தரமான வீரத்துக்கு சொந்தக்காரராக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸ் வழியாக தெரியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மனிதர்களே, அல்லாஹ்வின் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, கதகான ஃபில் உம்மி கபலக்கும் வஅத்தஸுன், அதாவது உங்களுக்கு முன்பு பார்த்தவர்களுக்கு சில நல்லடியார்கள் இருந்தார்கள், அவர்களுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய
சிந்தனையாக இருந்தது. அவர்கள் எதையெல்லாம் நினைப்பார்களோ அதற்கு தோதுவாக சட்டம் விடுவான். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியான சிறந்த சாலியான முன்னோர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த உம்மத்தில் அப்படி இறைவனுடைய சிந்தனை உடைய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் கத்தாபுடைய மகன் உமர் ரலியல்லாஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகிற நேரத்துல தனக்கு அடுத்த ஜனாதிபதியா உமர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்றையவர்களே அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் என்னை நெருங்க வைத்து என்னிடத்துல விசாரணை கேட்கும் பொழுது உமருக்கு பின்னால் உமரை ஏன் நீங்க ஜனாதிபதியா ஆக்கினீங்க என்று அவர் அல்லாஹ் என்ற கேள்வி கேட்டால் நான் சொல்லுவேன், இஸ்தஹலத்து கைரன் நாஸி பி நாஸி, என்னுடைய உலகத்திலேயே சிறந்த மனிதராக உமர் இருக்கிறார், அதனால் அவரை நான் கலீஃபாவாக எனக்கு பின்னால் அவரை நான் தேர்ந்தெடுத்தேன் என்பதாக நான் தைரியமா சொல்றேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்றையவர்களே சில மக்களே கேட்டாங்க, உமரை போயா நீங்க ஜனாதிபதி ஆக்குனீங்க, அவர் சரியான கோபக்காரனாச்சே என்று மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? வெளி தோற்றத்தில் அவர் கோபக்காரராக இருக்கலாம், ஆனால் உள் தோற்றத்தில் ஆக சிறந்த உயர்ந்த மனிதர் என்பதாக ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு குறித்து ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றையவர்களே பல மக்கள் வெளியில பூக்களை நடத்தி உள்ளே சாக்கடை வைத்திருந்து வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் வெளிரங்கத்தில் கோபக்காரராக இருந்தாலும் உள்ரங்கத்தில் ஆக சிறந்த உயர்ந்த ஒரு குணத்துக்கு சொந்தக்காரராக ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார்கள் என்றால் உமர் ரலியல்லாஹு குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது. தராவீஹ் தொழுகை பிதஅத், அதை உருவாக்கிய பிதஅத்வாதி என்று சொன்னாங்களே, அலி ரலியல்லாஹு ஜனாதிபதியாக இருக்கிற காலத்துல தராவீஹ் தொழுகை நடந்துட்டு இருக்குது. நான் இரண்டாவது தராவீஹ்ல தராவீஹ் சம்பந்தமான செய்திகள் குர்ஆன் சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம். அப்ப உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அந்த தராவீஹ் ஜமாத்தாக தொழுகை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அலி ரலியல்லாஹு ஜனாதிபதியாக இருக்கிற காலத்துல பள்ளியில மக்கள் அலையலையாக ஜமாத்தாக நின்று தராவீஹ் தொழுகை தொழுதுட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு பள்ளிவாசலை கிராஸ் பண்ணும்போது பள்ளிவாசலை பார்த்து மெய் சிலிர்த்தவர்களாக சந்தோஷமிட்டு சொன்னார்கள், உமர் பள்ளிவாசலை தராவீஹை கொண்டு ஒளிமயமாக ஆக்கினார், அல்லாஹ் அவருடைய கபரை ஒளிமயமாக ஆக்கட்டும் என்று துஆ செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு மூலமாக தான் தராவீஹ் தொழுகை ஜமாத்தாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அவர் ஆரம்பிச்ச அதற்கு பிறகு எத்தனை ஜமாத் நடக்கிறது, அத்தனை ஜமாத் நன்மை ஒரு பங்கு யாருக்கு போய் சேரும்? உமர் ரலியல்லாஹு போய் சேருவா இல்லையா? அந்த அடிப்படையில் சொன்னார்கள், உமர் ஆரம்பிச்சு பள்ளிவாசல் ஒளிமயமாக ஆக்கியது போல அல்லாஹ்வுடைய கபரை ஒளிமயமாக ஆக்கட்டும் என்பதாக சொன்னார்கள் என்றால், நபிகளே உமர் ரலியல்லாஹு எல்லா சஹாபாக்களுக்கும் நல்ல பேர் வாங்கியவர் என்பதும் தெரிய வருகிறது. இந்த அளவுக்கு அற்புதமான முறையில் இவர்களுக்கு இந்த பேர் கிடைச்சது எப்படி என்று பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ தான் இருக்கிறவர்களே. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வருவதற்கு முதல் நாள் அபூ ஜஹல் தூங்கிக் கொண்டிருக்கிறான், உமர் ரலியல்லாஹு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த இருவரில் உனக்கு யார் விருப்பமோ அவரை கொண்டு இஸ்லாத்தை வலுப்படுத்து என்று துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா மறுநாளே உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை கொண்டு வந்தார் என்பதை அல்லாஹ் சொல்கிறது. அப்ப நபியோடைய துஆவோடு இஸ்லாத்துக்கு நுழைந்த உமர் ரலியல்லாஹு எப்படி இரண்டு முறையாக மாறப்பட்டிருக்கிறார்கள். அவர் சிறந்த ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 22 லட்சம் சதுர மைல் அவர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. 10 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க 22 லட்சம் சதுர மைல் அவர்களுடைய ஆட்சி அந்த அளவுக்கு விசாலமாக இருந்தது. 2000க்கும் மேற்பட்ட வெற்றிகளை அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவர்கள் கொண்டு வந்தார்கள். ரோமம், பாரசீகம் போன்ற பெரிய பெரிய நாடுகள், இன்றைக்கு அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் தான் ஒரு காலத்துல ரோமமும் பாரசீகமும் இருந்தது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நாடுகளை எல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது உமர் ரலியல்லாஹு என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிர்மாணித்திருக்கிறார்கள் என்று இவர்கள் குறித்த செய்திகள் வருகிறது. இன்னும் நிறைய சாதனைகளை எல்லாம் புரிந்த ஒரு அற்புதமான ஒரு சாதனைக்கு சொந்தக்காரராக உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்களே. இவர்களுடைய சிந்தனை எதுவோ அதுவே இறை சிந்தனையாக ஆனது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். பத்ர் போர் முடிகிறது, முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற இந்த நேரத்தில்
70 பேரை எதிரிகளிலிருந்து கைது செய்தார்கள் முஸ்லிம்கள். கைது செஞ்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மஷ்வரா கேட்கிறாங்க. இந்த கைதிகளை நாம் எப்படி பயன்படுத்தலாம்? முதல் மஷ்வரா அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கைது செஞ்ச அந்த கைதிகள் யார் தெரியுமா? வேற யாருமே இல்ல, நம்முடைய தந்தையுடைய பிள்ளைகள் தான். நம்முடைய தந்தையுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அந்த கைதான எதிரிகள். இன்னொன்னு, நம்முடைய குலத்தை சேர்ந்தவர்களா, நம்முடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம்? அவர்கிட்ட பிணை கைதியை வாங்கிக்கிட்டு அவங்க விடுதலை செஞ்சிடலாம். அப்படி பிணை கைதி பிணை தொகையை வாங்கினா நமக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதன் வழியா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் கொடுக்கவும் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து உமரிட்ட கேக்குறாங்க, தோழரே உமரே, நீங்க என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? உமர் என்ன சொன்னாங்க, நீங்க அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னது அவங்களுடைய மஷ்வரா. ஆனா என்னுடைய மஷ்வரா என்னன்னா, அந்த 70 பேரை விடக்கூடாது. ஏன்னா 70 பேர் இஸ்லாத்துக்கு பயங்கர விரோதிகளாக இருந்தார்கள். உங்களுக்கு எவ்வளவு தொழில் தந்திருக்கிறாங்க, அத்தனை பேரை போட்டு தலையிடணும். எத்தனை பேர்? 70 பேரை கையாளாங்கல்ல, அவங்கள போட்டு தலையிடணும். ஏன்னா அப்படி போட்டு தள்ளா அடுத்து இஸ்லாத்துக்குள்ள எவன் கை வைக்கணும் பயப்படுவான் அப்படின்னு உமர்கிட்ட பயங்கரமா சொல்லிட்டு சொன்னாங்க. அகீல் என்பவனை அலிரலியல்லாஹு கொடுங்க, அவங்க அவனை கதை முடிச்சுவாங்க அப்படி சொல்லிட்டு என் கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஒருவருடைய பேர் சொன்னாங்க. சொன்னாங்க, அவர்களை என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு கதையை முடிச்சிருக்கேன் என்பதாக சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துள்ள கொலை என்று வந்த அல்லாஹ்க்காக என்பதாக சொல்லி இவங்களை மஷ்வராவை பிரகாரம் செய்யல. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன அந்த மஷ்வராவை கபூல் செய்து பிணை தொகையாக 4000 திர்ஹங்களை வாங்கிக் கொண்டு என்ன செஞ்சாங்க? விடுதலை பண்ணாங்க. அது அப்பதான் சொன்ன வார்த்தை, யாரிடத்துல பணம் இருக்குதோ அவன் பணம் கொடுத்து விடுதலை ஆகிக்குங்க, யாரிடத்துல பணம் இல்லையோ அவங்க என்னுடைய சஹாபாக்களில் யாருக்கு எழுத படிக்க தெரியாதோ அவர்களுக்கு நீங்க எழுத படிக்க சொல்லி கொடுத்தா போதும், நீங்க விடுதலை ஆகலாம் என்பதாக சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சிருச்சு இந்த சம்பவம். மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் செய்றாங்க, தேம்பி தேம்பி அழுது உட்கார்ந்திருக்காங்க ஒரு இடத்துல. உமர் இடத்துக்கு வராங்க, யார் சொல்லுங்க, என்ன ஆச்சு, ஏன் தேம்பி தேம்பி நீங்களும் உங்க நண்பர் சேர்ந்து அழுகுறீங்கன்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க நண்பர் அபூபக்கருடைய மஷ்வராவை கேட்டு நான் பிணை தொகையை வாங்கி கொண்டுதான் நான் விடுதலை செய்தேன். ஆனால் யாரெல்லாம் நான் விடுதலை செஞ்சேனோ அவர்கள் கழுத்து கொட்டப்படுவதாக இந்த இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கும் பொழுது ஆயத்து இறங்குகிறது. மாகாமல் நபியின் எப்போது வசர அத்தா இதோ நபிகள், அதாவது பூமியில விஷம் செய்யக்கூடிய அந்த எதிரிகளுக்கு பதில் போன்ற பிணை தொகை வாங்குவது அது உங்களுக்கு நல்லது கிடையாது. மாறாக அவர்கள் என்ன செய்ய உயிரோடு கைது பண்ணுவதற்கு பதிலாக அவர்களை கொலை செய்யப்படுகிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வஹி இறக்குகிறான் என்பதாக வரலாறு சொல்கிறது. அறிவிக்கிறவர்களே, அபூபக்கர் மஷ்வராவை ஏற்று பிணை தொகை வாங்கி செஞ்சாங்க. ஆனா உமர் சொல்ற வார்த்தை என்ன, அந்த 70 கைதிகளையும் கொல்லணும், அதுதான் சரியான பதிலா இருக்கும் என்பதாக சொன்னார்களா. இதே வார்த்தைக்கு சிந்தனைக்கு போகும்போது அந்த ஆயத்தை இறக்குகிறான் என்பதாக இந்த வழியாக நமக்கு தெரிய வருகிறது. இப்படியாக உமர் என்றார் எதையெல்லாம் நினைப்பார்களோ அதற்கு தோதோ வகி வரும். ஹஜ்ஜுக்கு போறவங்க, உம்ராவுக்கு போறவங்க, தவாஃப் காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல மகாம இப்ராஹிம் அப்படின்னு ஒரு கல் இருக்கும். அந்த கல் மீது தான் இன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹை கட்டினார்கள். அந்த கல் ஒரு அதிசயமான கல். மண்ணில கால் பாதம் பதியும் தெரியும். கால் சேர்க்கலையோ மண்ணை கால வச்சா மண்ணை போனா கால் அச்சு தெரியுமா இல்லையா? ஆனா கல்லுல எங்கேயாவது அச்சு தெரியுமா? தெரியாது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கல்லு மீது நின்றுதான் காபா கட்டினாங்கல்லவா. இந்த கல்லுல இப்ராஹிம் நபியுடைய பாதம் சுவடு இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அந்த கல்லு சாதாரண கல் இல்ல. காபத்துல்லா அப்படியே கட்ட உயரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அந்த கல் அப்படியே உயர்ந்தே போகும். ஒரு பக்கம் முடிச்ச பிறகு அடுத்த பக்கம் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கல் நகர்ந்து வந்து அடுத்த பகுதியை கட்டுவதற்கு உதவி செய்யும் என்று அந்த கல் சம்பந்தமான செய்திகள் வந்து வரலாறு உண்டாகிறீர்களே. அந்த அளவுக்கு அற்புதமான கல்லை யாருமே கண்டுக்கல. அப்போ உமர் என்ன சொல்றாங்களா, இப்ராஹிம் நபி இந்த ஒரு அற்புதமான கல், இதை நம்ம கண்ணியப்படுத்தணும், அதனால அந்த இடத்துக்கு பக்கத்துல போய் தொழுதாமே என்பதாக நினைத்தார்கள். அல்லாஹ் வஹி அளித்தான். வத்தனது மகாம் இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் நபியுடைய அந்த மகாம் இப்ராஹிம் அந்த கல்லுக்கு பக்கத்துல நீங்க நடை தொழுவது என்பதாக அல்லாஹ் சட்டமிட்டான் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிற செய்தியாக இருக்கிறது. பெண்களுக்கு ஃபர்தா கொண்டு
யாருன்னா உமர் எல்லாம் தான். பெண்களுக்கு பருவ சட்டை கொண்டு வந்ததே உமர் எல்லாம் தான். சவால் சொன்னாங்க, யாரும் சொல்லல உங்களிடத்துல நல்லவங்களும் வராங்க கெட்டவங்களும் வராங்க, உங்களை பார்க்கறதுக்கு யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க தெரியாது. எனவே யாராவது வெளியேந்து ஒருத்தர் வந்தாங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பருதாவுக்கு பின்னாடி நின்று உங்க மனைவார்கள் பேர் சொல்லுங்களேன், அது நல்லா இருக்கும் என்பதாக இவங்க சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஆயத்து வருகிறது. பருதா சட்டமாக ஆகப்படுகிறது என்பதை பார்க்கிறீர்களே. அதே போல இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல 19வது ஆயத்துல ஓதப்பட்ட வார்த்தை வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்த வலா வலகதே. அப்துல்லா இப்னு உபை சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கெல்லாம் தலைவலிகள் ரசூலுல்லாஹ் ரொம்ப தொடர்புபடுத்தவன். இவன் மௌத்தா போன நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகைக்கு போறாங்க. உடனே இழுக்கிறாங்க, நாயகமே வேணாம், அவன் முனாஃபிக் தலைவன், அவளுக்கு போய் நீங்க பரக்கத்து கொடுத்து நீங்க ஜனாஸா தொழுகைக்கு என்பதாக மன்றாடுறாங்க. அவங்க தள்ளி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுக வச்சாங்க. அதுக்கு பிறகு ஆயத்து இறங்குகிறது, யா ரசூலல்லாஹ் காஃபிரா முனாஃபிக்கா இறந்து போறவன் அவன் மிகப்பெரிய பாவியாக தான் இறந்து போறான். எனவே அவங்களுக்கு நீங்க என்ன செய்யறது வைக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டான். முனாஃபிக் தலைவர்களுக்கு ஜனாஸா வைக்க வேண்டாம் என்று உமரில் நினைச்சாங்க. அல்லாஹ் சட்டமாக ஆக்கினான் என்பதாக பார்க்கிறோம். அது போல பெண்களுக்கு முகாடு கொண்டு வந்ததும் உமரல்லாவுடைய ஒரு சிந்தனைக்கு தோதுவா சட்டம் வந்தது என்பதாக பார்க்கிறோம். மதுபானத்துக்கு சாமணி அடிச்சது உமரல்லாவுடைய சிந்தனைக்கு தோதுவா அல்லாஹ் ஆயத்தை இறக்கான் என்பதாக பார்க்கிறோம். இப்படி வழி நடுக இஸ்லாமில் எதையெல்லாம் முக்கியமான விஷயங்களோ அது எல்லாம் உமரல்லாவுடைய சிந்தனையில் உதயமானது. அதற்கு தோதுவாகவே அல்லாஹ் வழி அளித்தான். அதுதான் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சத்தியத்தை உமருடைய நாவிலும் நெஞ்சிலும் ஆழமாக பதிவு செய்தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய சிந்தனையும் அவருடைய நெஞ்சிலும் உதயமானது எல்லாமே அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய இல்ஹாம் என்பதாக இந்த ஹதீஸ் வழி நாம் சொல்லி தருகிறார்கள் என்றால் உமர் ரலியல்லாஹு எவ்வளவு சிறப்புக்கு உயர்ந்தவர்கள் உரைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் சிலர்கள் புரியாமல் அரையும் குறைவா தெரிஞ்சுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு மீது அநியாயமான முறையில அவர் இவரு என்பதாக கூட கண்ணிய குறைவா பேசுறாங்க. அவர் மாற்று ஸ்காலர் அல்ல, அவர் பக்கத்து வீட்டு சாதாரண மனிதர் அல்ல, இஸ்லாமுடைய 2வது ஜனாதிபதியாக மிக சிறந்த ஒரு முறையில் நீதம் செலுத்தியவர் கண்டிருக்கிறவர்களே. 2 பேர் பஸ்ல பயணம் செஞ்சாங்களாம். பயணம் செய்ய சீட்ல உட்கார்ந்திருக்கும் பொழுது 2 பேருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் 2ல ஒருவன் எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி பேசக்கூடியவன். சிலவங்க ஒன்றும் தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாய் சாப்பிட விடக்கூடியவங்க தானே. அது மாதிரி 2 பேர்த்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கும் போது இன்னொருத்தன் ஒன்றும் தெரியாத கேட்டான்னா, இந்த திருக்குறள் எழுதப்பட்டிருக்கோம்ல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி திருக்குறள் எழுதப்பட்டிருக்கோம்ல, அதை படிச்சுட்டு பார்த்துட்டு பக்கத்துல திருவள்ளுவர் போட்டோ இருந்துச்சு. இது யாருன்னு கேட்டானா, இவன் எல்லாம் தெரிஞ்சவனா நினைக்கிறான், நல்லவா காட்டுகிறான. இவன் சொன்னான்னா அவன் தான் பஸ் ஓனர். திருவள்ளுவர் போட்டோவை பார்த்து அவர் தான் பஸ் ஓனர். திருப்பி கேட்கிறான், ஏன் சோகமா இருக்க? இவன் சொன்னானா பஸ் நஷ்டத்துல ஓடுது, பஸ் நஷ்டத்துல ஓடுது, அதனால சோகமா இருக்கிறாரு. திருவள்ளுவர் கூட இவருக்கு தெரியல, அவர் திருக்குறள் எழுதியவர்கள் எனக்கு தெரியல, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பஸ் ஓடணும், பஸ் நஷ்டத்துல ஓடுறாங்க, பஸ் சோகமா இருக்கிற மாதிரி அவர் காட்டுறான்னு சொன்னா, இன்னைக்கு ஒன்றும் தெரியாம உமரடிக்காவை இகழ்கிறார்கள். இல்லை, எல்லா புகழுக்கும் சொந்தக்காரர் உமரடில இருக்கிறாங்க. யார் இகழ்றார்களோ தோற்றுகிறார்களோ நம் சுன்ன ஜமாத்தை சேர்ந்தவர்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு உமரடில மீது அதிக மஹப்பத் வைத்து அவருடைய சுன்னத்தான அமல்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை பின்பற்றி வாழ வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நமக்கு இருக்கிறது. வல்லரபுல்லாஹ் முழுமையாக புரிந்து அவர்கள் விட்டு சென்ற சுன்னத்தான அமல்களை பின்பற்றி வாழ்ந்து அவருடைய துஆவுக்கும் சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.